சண்டே மார்னிங் நான் அந்த மாரி கொண்ட போட்டுட்டு அடுப்புல வந்து என்னத்த கிண்டிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நான் தக்காளி சாதம் செஞ்சுட்டு இருக்கேங்க. என்னோட ஒரு 4, 5 ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிய நான் கூப்பிட்டுருக்கேன். எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி. சரி சண்டே வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ கூப்பிட்டுருக்கோம்னா கண்டிப்பா நான்வெஜ் தானே செய்யணும். ஏம்மா தக்காளி சாதம் செய்றேன்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானவங்கங்க. என்ன மாதிரியே. நான் வீட்டுக்கு கூப்பிட்டு சோறு போடுறேன்ன உடனே எனக்கு தக்காளி சாதம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு ஒருத்தி சொன்னா. இன்னொருத்தி என்ன சொன்னா எனக்கு புளி சாதம் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா. அதனால நானும் வாழ்க்கைய வெறுத்து போய் தக்காளி சாதம் கொஞ்சம், புளி சாதம் கொஞ்சம், தேங்காய் சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் அப்படின்னு ஒரு வெரைட்டி ரைஸ் மாரி செஞ்சு வச்சுட்டேங்க. கூடவே கொஞ்சம் பக்கோடா, ஃப்ரையம்ஸ் இதெல்லாம் வறுத்து வச்சாச்சு. கொஞ்சம் புரோட்டீனுக்கு வந்து பயிரும் செஞ்சு வச்சாச்சு. சரி எல்லாத்தையும் நீயே செய்யாதடி, நாங்க கொஞ்சம் ஸ்வீட் செஞ்சு எடுத்துட்டு வரோம்ன்னு சொல்லி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு கேசரி செஞ்சு எடுத்துட்டு வந்திருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. எல்லாரும் ஜாலியா ஒண்ணா சாப்பிட போறோங்க. நான்வெஜ்ஜோ, வெஜ்ஜோ எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும். ஜாலியா அரட்டை அடிச்சுக்கிட்டே சாப்பிடணும். அதுதான் நம்மளோட எய்மு. இந்த சண்டேவ நாங்க ரொம்பவே சிறப்பா கலகலன்னு ஹேப்பியா ஃபினிஷ் பண்ணோங்க. உங்களோட சண்டே எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா!